இன்றைக்கி இந்த கப்பி டப்பை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான் இதை க்ளீன் பண்ணி 1.5 வாரம் ஆச்சு. அதனால் கீழே கொஞ்சம் அழுக்கெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணுறோன்னா 50% வாட்டர் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணணும். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சிஃபான் பைப் வச்சு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த அக்வேரியம் பம்ப் இல்லை சிஃபான் பைப்புன்னு சொன்னால் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த பெரிய சைடு உள்ளே விட்டுட்டு அந்த பம்ப் இருக்கிற சைடு நம்ம வெளில விட்டு அந்த பம்பை நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா தண்ணி வந்து வெளில வந்துடும். நீங்கள் எப்போவுமே ஃப்ரைஸ் இருக்கிற டப்பில் இல்லை குட்டிங்க இருக்கிற டப்பில் இதை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அதை நெட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து குட்டிங்க வழியாக வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்கிற பிளான்ஸ்லாம் எடுத்துருவோம். அப்போ தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பிளான்ஸையும் நம்ம எடுத்துட்டோம். இந்த பைப்பில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். இதனால் பெரிய அழுக்கெலாம் உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எதுக்குன்னா ஃபிஷ்ஷஸ் இதில் மாட்டிக்கூடாதுன்னா நல்லதான். ஸோ அதனால் இது கொஞ்சம் சேஃபாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி மொத்தமாக நம்ம கீழே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 50% வாட்டர் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை நிறுத்திக்கலாம். பாருங்கள், அழுக்கெல்லாம் உள்ளே போயிட்டு அழுக்கு தண்ணி எல்லாம் வெளில கொட்டுது. இதை நீங்கள் ஏதாவது செடி ஊற்றிடலாம், இல்லைனா வந்து கீழே ட்ரெயினில் விட்டுடலாம். மொத்தமாக இதை க்ளீன் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அடியில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டேங்க்கு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. நம்ம 50% வாட்டரும் குறைச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் வந்து மெட்ரோ வாட்டர் அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா குளோரினேட்டடாக இருந்ததுன்னா மீன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் போர் வாட்டர் இல்லை ஆர்ஓ வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ போர் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிளான்ஸை ஆட் பண்ணிடலாம். இதான் நம்ம க்ளீன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.